Hello aspirants, welcome to Veranda channel. So இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா ஒரு practice session மாதிரி தான் பார்க்க போறோம். So questions வந்து கொஞ்சம் mixed like word swap, error spotting question and clause வந்துட்டு மூணுமே நான் கொண்டு வந்திருக்கேன். So இங்க நீங்க எப்படி practice பண்றீங்க அப்படினு பாத்தீங்கன்னா நான் கொடுத்திருக்க அந்த level 1 to level 3 நிறைய chapters வந்து we have solved. So பார்க்கல அப்படினு சொன்னா அந்த வீடியோஸை டெஃபினட்டா பாருங்க because நமக்கு வந்து ஸ்டார்டிங்ல எப்படி இருக்கணும். So level 3 வரைக்கும் எப்படி அந்த டாபிக்கை நம்ம அப்ரோச் பண்ணலாம் அப்படின்றத நிறைய chapters ரிலேட்டடா நான் போட்டிருக்கேன். So do watch all the video. அப்போ இந்த practice session உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும் சால்வ் பண்றது. So word by word செக் பண்ணுங்க. So sometimes வந்து error இங்கே ஒரு ஆப்ஷன் கொடுத்திருப்பாங்க பட் அதை மட்டும் நம்ம ட்ராக் பண்ணிக்க கூடாது. So apart from that வேற என்னெல்லாம் எரரா இருக்கலாம் அப்படின்றத நீங்க வந்து ஒரு क्वेश्चनல கண்டுபிடிக்கிறீங்க இல்லாட்டி நீங்களே ஃப்ரேம் பண்றீங்க அப்படின்னா நம்ம பார்க்கும்போது அந்த பெர்ஸ்பெக்டிவ்ல நம்ம பார்ப்போம். So அதுதான் நம்ம ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம்ல நமக்கு தேவை. ஓகேயா? So you have to be what to say as an expert. Okay, so ஒரு क्वेश्चனை ஃப்ரேம் பண்ற மாதிரியோ இல்லாட்டி நீங்க ஒரு क्वेश्चனை இன்னொருத்தவங்களுக்கு கொடுக்குற மாதிரியோ நம்ம ஆனா மட்டும் தான் நமக்கு ஈஸியா இருக்கும் to solve the papers. Okay, சரி. So இப்போ வந்து we are going to see questions. Okay, first question. So error spotting question தான் இங்க கொடுத்திருக்கு. So பார்த்தோனே இதோட ஆன்சர்லாம் நம்ம சொல்லலாம். எப்படி அப்படினு பாத்தீங்கன்னா despite ன்னு வந்துச்சுனா எப்பவுமே நமக்கு ஆஃப் வராது. ஆனா in spite ன்னு வந்துச்சுனா நமக்கு ஆஃப் வரும். So despite ன்னு கொடுத்தா என்ன சொல்ல வராங்க அப்படின்றத நீங்க செக் பண்ணிக்கோங்க. So despite the rising share of the delta variant, the overall incidence in Germany has been steadily declining in the recent years. இப்போ recent weeks. Okay, so despite something as like ஒரு தடை இருக்கு but still you are able to do things அப்படின்னும் பொழுது you can use in spite of her illness she attended the class. இப்போ in spite of க்கு பதிலா despite நீங்க போட்டுக்கலாம். So frame very easy sentences where இந்த வேர்டை எங்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ணலாம் தெரிஞ்சுக்கோங்க. இங்க நமக்கு இருக்கிற grammatical error என்னன்னு பாத்தீங்கன்னா it is obviously இங்க இருக்கிற ஆஃப் தான். ஓகே, ஸோ அப்போ despite மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ண முடியும். ஸோ இந்த ஃப்ரேஸ்ல நமக்கு எரர் இருக்கு. அப்போ ஆப்ஷன் 1 தான் கரெக்டான ஆன்சர். ஸோ இங்க இன்னொன்று என்ன பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா the overall incidence in ஜெர்மனி கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ ஆப்வியஸா இங்க இருந்து இங்க வரைக்கும் ஒரு சிங்கிள் ஃப்ரேஸா. ஓகே, ஸோ ஜெர்மனிக்குள்ள ஸோ இது வரையும் வரும், இங்கே கிடையாது, இது வரையும். அப்போ ஹேஸ் பீன். அப்போ ஹேஸ் பீன் அப்படின்னு சொன்னால் நமக்கு மேக்ஸிமம் பாசிவ்ல நம்ம சொல்லுவோம். இன்னொன்று இந்த பர்டிகுலர் ஜெர்மனியில் இருக்க ஓவரால் இன்சிடென்சஸ் பற்றி பேசியிருக்காங்க. ஸோ அப்போது சிங்குலர் வேர்ப் தான் நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ நல்லா ஆஸ் இருக்கு. நெக்ஸ்ட் வந்து இது என்ன இருக்கு அப்படின்னு சொல்றதுனால நம்ம பாசிவ்னு சொல்ல முடியும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். The recently discovery of hundreds of graves in Canada has put the spotlight back on its dark past when indigenous people faced systemic discrimination and violence. இப்போ இந்த சென்டென்ஸ்ல என்னெல்லாம் எரர்ஸ் வர வாய்ப்புகள் இருக்கு, இங்க என்ன எரர் இருக்கு, எல்லாமே நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ த கொடுத்துருக்காங்க, யூ நீட் அ நவுன். அப்போ டிஸ்கவரி இருக்கு. அப்போ ஆப்வியஸா இங்க என்ன இருக்கணும், நமக்கு ஒரு adjective இருக்கணும். ஆனா ரீசென்ட்லின்னு சொல்றது வந்து இட் இஸ் an adverb. அப்போ what has to be there is recent தான் நம்ம யூஸ் பண்ணோம், which is a adjective form for this word. Okay, இதான் நம்மளோட error. But then we'll continue. இப்போ 100 வந்தா நம்ம 3 சொன்னா 100ன்னு தான் சொல்லுவோம். ஆனா இந்த இடத்துல hundreds-ன்னு சொல்லியிருக்காங்களே, எப்படி சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டா சொல்லும் பொழுது 100-ஐ நம்ம ஹண்ட்ரட்ஸ்ன்னு யூஸ் பண்ணலாம், எஸ்ஸோட யூஸ் பண்ணலாம், தௌசண்ட்ஸ்ன்னு சொல்லலாம், லேக்ஸ்ன்னு சொல்லலாம், மில்லியன்ஸ்ன்னு சொல்லலாம். ஆனால் நீங்கள் எக்ஸாக்டாக ஒரு நம்பர் சொல்கிறீங்க இது எல்லா வார்த்தைகளோட அப்படின்னு சொல்லும் பொழுது எப்போவுமே எஸ் இல்லாமல் தான் நம்ம யூஸ் பண்ணணும். அடுத்தது இங்கே பக்கத்தில் இருக்க நவுன் வந்து இது கூட வர்றது இட் ஷுட் ஆல்வேஸ் பி plural. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இங்கே the recent discovery பற்றி பேசியிருக்காங்க. அப்போ ஆஃப் முன்னாடி நமக்கு கம்ப்ளீட்டாக சிங்குலர் ஃப்ரேஸ், அதனால அங்கே ஹேஸ் put the spotlight back ன்னு நமக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்து என்ன பார்க்கலாம், on its. அப்போ சிங்குலர் தான். when indigenous people faced, அப்போ நமக்கு பாஸ்ட்ல கொடுத்துட்டாங்க. ஸோ நம்ம சேஃபர். ஸோ though it is like சிங்குலர் கிடையாது, ப்ளூரலாக இருக்கு, பட் ஸ்டில் நமக்கு பாஸ்ட்ல இருக்கும்பொழுது there is no problem. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்க்கும்போது and இருக்கா, parallelism where discrimination noun தான், violence noun தான். So you don't have any error. Okay, so let's move to the next question. So இங்கே வந்து option 1. Okay, next one. I would apostrophe V அப்படின்னா என்னது, I would have gotten a perfect score except I made simple mistakes. இப்போ இதை ஜஸ்ட் பார்த்துருந்தீங்கன்னா உங்களால் கண்டுபிடிச்சிருக்க முடியாது. இப்போ ரீட் பண்ணும்பொழுது ஆப்வியஸாக உங்களால் சொல்ல முடியும். ஓகே, அக்செப்ட்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்னா ஒரு விஷயத்தை ஒத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லலாம். எக்ஸெப்ட்னு நம்ம சொல்கிறோன்னா ஒரு விஷயத்தை நம்ம தவிர்க்கிறோம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இங்கே வந்து I would have gotten a perfect score.
எனக்கு வந்து பர்ஃபெக்ட் ஸ்கோர் கிடைச்சிருக்கும். ஓகே, எப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸப்ட் ஐ மேட் சிம்பிள் மிஸ்டேக்ஸ். இப்போ நான் சிம்பிள் மிஸ்டேக்ஸ் பண்ணாமல் இருந்ததுன்னா இதை தவிர்த்திருந்தேன் அப்படின்னு சொன்னால் எனக்கு பர்ஃபெக்ட் ஸ்கோர் கிடைச்சிருக்கும். இப்போ இங்கே இருக்கா, பக்கத்தில் சிங்குலர் நவுன். அடுத்தது வுட் இருக்கா, ஸோ வுட்டுன்னு சொன்னால் இட் இஸ் அ மோடல் ஆக்சிலரி வேர்ப். வேறு இது பக்கத்தில் நம்ம V1 தான் யூஸ் பண்ணுவோம். அப்போ இதோட கான்ட்ராக்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் வுட், அதுக்கப்புறம் நமக்கு ஹேவ் வரும். இப்போ ஹேவ் வந்து அது பக்கத்தில் நமக்கு V3 ஃபார்ம்ஸ் தான் யூஸ் பண்ணுவோம். அப்போ V3 ஃபார்ம்ஸ் யூஸ் பண்ணுவோம்னா நமக்கு இங்கே gotten கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ விச் இஸ் அ V3 form. Okay, so got ஓட V3 form ன்னு கூட நம்ம சொல்ல முடியும். Okay, so next question போலாமா? Next one. He lifted the nest gently and put it in a safety place in the forks of the tree. Okay, so he lifted pastல இருக்கு. அப்ப singular pronoun யூஸ் பண்ணிருக்காங்க, but still past verb. There is no error in the first phrase. அடுத்து gently put it in a safety place. Place உம் noun தான், சேஃப்டியும் நவுன் தான். அப்போ பக்கத்தில் நவுன் இருக்குது, அப்போ இது அட்ஜெக்டிவாக தானே இருக்கணும். அப்போ அட்ஜெக்டிவாக இருக்கணும்னா சேஃப்டி சொல்லக்கூடாது, we have to say safe. Okay, so a safe place in the forks of the tree. So you have the error in the C part நம்ம சொல்ல முடியும். Okay, so next question. Sometimes very terrible accidents happens and many people are burned and injured. So இங்கே parallelism, injuredம் இருக்குது, burnedம் இருக்குது, V2. அப்போ Dல நமக்கு error இல்லை, R இருக்கு plus V3 இருக்கு. அப்போ passive voice என்னது, people are burned. ஓகே, many people, அப்போ மெனின்னு சொல்லாம adjective, people noun, and சொல்லியிருக்காங்க. அப்போ முன்னாடி ஒரு phrase இருக்கு, sometimes very terrible accidents. சில சமயம் sometimes adverb, very terrible accidents. adverb இது adjective, accidents. அப்போ இது plural noun தானே நமக்கு, அப்போ இது பக்கத்தில் நமக்கு plural verb தானே வரணும். அப்போ happensன்னு கொடுத்தா அது singular verb, so it has to be happens. So B, phrase B has an error in the sentence. Okay, so next question. So next question நமக்கு bolded part இருக்கு, அப்போ we have to do a word swap, I think so, sequence of these words to make the sentence. Okay, so choose the option which gives the correct sequence. Okay, sequence கண்டுபிடிக்கணும். இப்போ hisன்னு இருக்கு, இப்போ hisன்னு சொன்னா நமக்கு ஒரு pronoun, right? Possessive adjective சொல்லலாம். his மட்டும் யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னா அது pronoun. ஆனா இது பக்கத்துல ஒரு noun யூஸ் பண்றீங்க அப்படின்னு சொன்னா it is a adjective. அப்போ his இருக்கு, இங்க noun கொடுத்துட்டாங்க, அப்போ இங்க என்ன வரணும், adjective வரணும். cultural அப்படின்னு சொன்னீங்கன்னா it is an adjective, culture is a noun. so A கண்டிப்பா மாத்தணும், அப்போ option 1 போயிடும், no rearrangement required நமக்கு eliminate ஆயிரும். அப்போ இந்த மூணுத்துல ஏதோ ஒன்று தான் நம்மளோட ஆன்சர். இப்போ இங்க வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா varied, which is adjective. அப்போ andன்னு சொன்னா ரெண்டு பக்கமும் parallelism இருக்கணும், அப்போ நம்ம ஒரு noun தான் அங்க போட முடியும். அப்போ இங்க வந்து pleasantன்னு சொன்னா it is an adjective, right? அப்போ obviously culture should come here, which is noun. ஏன்னா contributor நமக்கு verb யூஸ் பண்ணலாம் தான் சொல்ல முடியும். அப்போ C மாறாது, C மாறாதுன்னா நமக்கு இந்த ஒரு ஆப்ஷன் தான் இருக்கு, அப்போ B தான் நம்மளோட கரெக்டான ஆன்சர்னு சொல்ல முடியும். ஓகேயா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், நெக்ஸ்ட் ஒன். So it was fairly detrimental that his prison stay, especially during the pandemic, was obvious to his well-being. Okay, so இங்க was இருக்கு, adjective கொடுத்திருக்காங்க. இங்க வந்து was fairly. Fairly is an adverb which will qualify a verb, adjective and another adverb. இப்போ இங்க detrimental அப்படின்னு கொடுத்திருக்கிறது அந்த இடத்துல கரெக்டா இருக்கா? Okay, so ரொம்ப it was fairly obvious that his prison stay, okay, so நினைக்கல, ஸோ அது நேச்சுரலாகவே நடந்திருக்கு அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். வேறு A மாறாது அப்படின்னு சொன்னால் ஒரு ஆப்ஷன் இருக்குது, ஆனால் no improvement required நமக்கு இருக்கிறதுனால we just interchange and see. It was fairly obvious that his prison stay, especially during the pandemic, was detrimental to his well-being, was what to say, something negative to his well-being அப்படின்னும் பொழுது நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ அப்போது option 1 will be the right answer. One point I would like to tell you is for seri, during seri, okay, since, okay, for, during, since, then இன்னும் ஒன்று, okay, so இந்த நாலுது கூட நான் இன்னும் ஒன்றுமே எடுத்திருப்பேன், okay, so இந்த point of time and உங்களுக்கு டியூரேஷன் ஆஃப் பீரியட் ஆஃப் டைம், ஸோ இந்த விஷயத்தை நான் கண்டிப்பாக டிஸ்கஸ் பண்ணியிருப்பேன். ஸோ அந்த வீடியோவை நீங்கள் பார்த்துருந்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த நாலுத்தோட டிஃப்ரென்ஸும் நீங்கள் போடுங்க. அதாவது நான் சின்ஸ் சொல்லியிருப்பேன், டியூரிங் சொல்லியிருப்பேன், ஃபார் சொல்லியிருப்பேன், ஸோ இது கூட இன்னும் ஒரு வார்த்தை ஷார்ட்ஸ் வீடியோவாகவும் நான் அப்லோட் பண்ணியிருப்பேன். ஸோ இஃப் யூ நோ தேட் அண்ட் இஃப் யூ நோ த மீனிங் ஆஃப் தேட் கீழே நீங்கள் கமெண்ட்டில் கொண்டு வாங்க. ஓகேயா? ஸோ நெக்ஸ்ட் ஒன்.
To make matters worse, credible reports that some of the electronic evidence malware in this case could have been planted remotely by gathered were never investigated. So ஏதோ தப்பு இருக்கு, இங்கேயும் noun, அப்போ கண்டிப்பா A ஃபர்ஸ்ட்ல வராது. அடுத்து CC இருக்கு, B இருக்கு. இப்போ எது வந்து மாறவே மாறாது? have been planted. எது in this case could okay, this case could have been planted. So that is not possible, right? So electronic device gathered, some of the electronic device gathered in this case, planted in this case சொல்ல முடியும், gathered தான் நம்ம சொல்லுவோம். அப்போ C ல தான் ஆரம்பிக்க போகுது. அப்போ இங்கேயும் நமக்கு C இருக்கு. So gathered in this case could have been. ஓகே, ஸோ இதை விட இன்னும் பெட்டராக பார்த்தீங்கன்னா பைன்ற ப்ரிப்போசிஷன் பக்கத்தில் நவுன் தேவை. அப்போ இந்த ஒரு ஆப்ஷனில் தான் இருக்குது. அப்போ இது ரெண்டும் வராது, சிபிஏ தான் நமக்கு கரெக்டான ஆன்சர். ஏன்னா கேதர்டு வருமா பிளான்டட் வருமான்னு டவுட் வந்துச்சு. ஆனால் பை பக்கத்தில் நவுன் தான் வரும்ன்றது கன்ஃபார்ம். ஸோ அப்போ மால்வேர் இங்கே தான் வரும், ஏன்னா மால்வேர் இஸ் அ நவுன். அப்போ இங்கே நம்ம என்னன்னு சொல்லலாம் அப்படின்னா நமக்கு ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ எப்படி ஆன்சரை பர்ஃபெக்டாக கான்ஃபிடென்ட்டாக உட்கார வைக்க முடியும் அது மட்டும் தான் நம்ம பார்க்கணும். அப்போ இங்கே மென்டல் ஹெல்த் கண்டிஷன்ஸ் கரெக்டாக தான் இருக்கா? வி மஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் மென்டல் ஹெல்த் கண்டிஷன்ஸ். டிஸ்அட்வான்டேஜஸ்ன்னு இருக்குது, பட் இங்கே வித் இருக்கா? அப்போ அசோசியேட்டட் வித்ன்னு தான் நம்ம சொல்லுவோம். அப்போ சி கண்டிப்பாக பி பொசிஷனுக்கு வந்துடும். அப்போ நோ கரெக்ஷன், இதெல்லாம் நமக்கு எலிமினேட் ஆயிடுச்சு. இப்போ நமக்கு ஏ பி இன்டர்சேஞ்ச் ஆகுறது தான் விஷயமே இருக்குது. ஆனால் டிஸ்அட்வான்டேஜஸ் சொல்ல மாட்டேன், ஹெல்த் டிஸ்அட்வான்டேஜஸ் நம்ம சொல்ல போகிறது இல்லை. அப்போ ஆப்வியஸ்லி சி அண்ட் பி வந்து interchanges. Okay, so appo option 1 will be the right answer. Next question. Aviation websites are infrastructure with ஆர் நவுன் சொல்ல முடியாதுல, ஆர் யூஸ் பண்ணியிருக்காங்க. நவுன் வந்து யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்ல மாட்டேன், பட் இந்த இடத்துல வந்து உங்களுக்கு கான்டெக்சுவலாக உங்களுக்கு அங்கே நவுன் வரல. ஓகே, ஸோ அதாவது தே ஆர் ஃப்ரம் திஸ் பர்டிகுலர் ஆர்கனைசேஷன் பொழுது நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ பக்கத்தில் ப்ரிப்போசிஷன் போட்டுக்கலாம், இல்லை ஷீ இஸ் அ டாக்டர் நம்ம சொல்கிறோம். ஆர் இப்போ வந்து கேர்ள்ஸ் வந்து நிறைய பேர் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் வாட் இஸ் ஏ have come to see you அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த haveன்றது வந்து நமக்கு மெயின் வேர்பாக கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ சேம் திங் அப்ளைஸ் இயர். வேற இங்கே ஆர்ன்னு சொல்லும் பொழுது இந்த இடத்துல நவுனும் யூஸ் பண்ணலாம், பட் இங்கே கான்டெக்சுவலாக நமக்கு தப்பாக இருக்குது. அப்போ என்ன வரும்? நவுன் வராதுன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்கிரேடேஷன் ரெண்டுமே நமக்கு நவுன் தான். அப்போ இங்கே சொல்லும் பொழுது ஆஃப் இருக்குது, அப்போ பக்கத்தில் நவுன் தேவை, பட் ஏவியேஷன் நவுன் ஆயிடுச்சு. அப்போ ஏவியேஷன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னு சொல்லலாமா? அப்போ ஏவியேஷன் வெப்சைட்ஸ் ஆர் பஸ் வித் ரிப்போர்ட்ஸ் ஆஃப் அ ரேப்பிட். அப்போ இங்கேயும் ஒரு க்ளூ இருக்குது. ஏர்ன் சொன்னால் சிங்குலர் கவுண்டபிள் நவுன்ஸ் தான் யூஸ் பண்ணலாம். அப்போ ரேப்பிட் இஸ் அட்ஜெக்டிவ். அப்போ யூ நீட் அ நவுன் இயர். அப்போ என்ன யூஸ் பண்ணலாம்? ரேப்பிட் அப்படின்னா குவிக். அப்போ அப்கிரேடேஷன் தான் சொல்ல முடியும். அப்போது பி பிளேஸில் நமக்கு சி வரணும். பி பிளேஸில் சி வரணும்னா நமக்கு இந்த ஆப்ஷன் இருக்குது, இந்த ஆப்ஷனும் நமக்கு இருக்குது. இப்போ ஏ மாறணும்னா கண்டிப்பாக ஏ மாறணும். அப்போ ஆப்வியஸாக ஆப்ஷன் 4 வில் பி த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். ஓகே, ஸோ இப்போ நான் ஒரு கிளாஸ் டெஸ்ட் வந்து உங்களுக்கு போட்டிருக்கேன், சரியா? ஸோ இந்த கிளாஸ் டெஸ்ட் எப்படி அப்ரோச் பண்ணணும் அப்படின்றத நான் கிளாரிட்டியாக ஐவ் டோல்ட் யூ. ஓகே, ஸோ அதோடைய அப்ரோச் நம்ம ஒரு பேசிக்காக ஒரு கிளாஸ். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கிளாஸ் டெஸ்ட் நான் ஃபுல்லாக ஐம் கோனா டிஸ்பிளே. ஓகே, ஸோ இந்த ஸ்லைடில் யூ ஜஸ்ட் டேக் அ ஸ்க்ரீன்ஷாட். ஓகே, ஸோ நீங்கள் அதை வந்து படிச்சுக்கோங்க. ஸோ என்ன ஆன்சர் வரும் அப்படின்றத சொல்லுங்கள். ஸோ எல்லா கொஷனுமே நான் ஒரு 10 செகண்ட்ஸ் நான் வைக்கிறேன். ஐ வாண்ட் த ஆன்சர்ஸ் பிலோ இன் த கமெண்ட். ஓகே, ஸோ இதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு கிளாஸ் நம்ம வருவோம்ல லைவ் செஷன். ஓகே, ஸோ அது இந்த எலெக்ஷன்ஸ்லாம் முடிஞ்ச பிறகு வரும்பொழுது ஃபஸ்ட்டு இந்த கிளாஸ் டெஸ்ட் ஐ வில் பி டிஸ்கஸிங் வித் யூ. அண்ட் ஆஃப்டர் தட் நம்ம என்ன டாபிக் நம்ம பண்ண போகிறோம்னு பார்க்கலாம். ஸோ ஒரு பர்சன் வேறு கனெக்டர்ஸ் கேட்டிருந்தீங்க. ஸோ டெஃபினட்டாக நான் ஸ்டார்டர்ஸ் அண்ட் கனெக்டர்ஸ் உங்களுக்காக செஷன் கொண்டு வரேன். பட் நீங்கள் நான் கொடுத்துருக்க இந்த ஹோம் ஒர்க்கை ஐ வாண்ட் யூ கைஸ் டு பார்ட்டிசிபேட். யாரெல்லாம் லைவ் வரீங்களோ அவங்க எல்லாருமே நீங்கள் கமெண்ட்டில் பண்ணிங்கன்னா எனக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ தட் ஐ கேன் ஹாவ் வாட் இஸ் ஏ ப்ராப்பர் இன்ட்ராக்ஷன் வித் யூ ஆல்சோ. ஓகே, ஸோ புரியுதா? ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் நான் வைக்கிறேன். ஸோ இது வந்து 12th கொஸ்டின். ஓகே, இந்த இடத்துல நம்ம போடணும், இந்த நம்பர்ஸ் பார்த்து ஆன்சர் போடுங்க. இன்டர்சேஞ்ச் ஆயிருந்தாலும் நீங்கள் இந்த ஆர்டரில் தான் நம்ம ஆன்சர் போடணும். ஸோ 13th கொஸ்டினுக்கு நமக்கு இந்த ஆப்ஷன்ஸ் வெரி சிம்பிள் ஆப்ஷன்ஸ். ஓகே, ஸோ நான் அதுக்கு நிறைய க்ளூஸ் வச்சுருக்கேன், பட் ஸ்டில் ஐ வாண்ட் யூ கைஸ் டு கமெண்ட். ஓகே, ஸோ இது 14th கொஸ்டின். அப்போ இதோட இந்த பேராகிராஃப் முடிஞ்சிருது. அடுத்து பார்த்தீங்கன்னா 15, 16, 17, 18. ஓகே, ஸோ இதோட பிடிஎஃப் வந்து கீழே வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் நான் ஷேர் பண்ணுறேன். ஓகே, ஸோ இங்கேயும் வந்து உங்களுக்கு கொஷின்ஸ் இருக்குது. இஃப் யூ கைஸ் வாண்ட் யூ கேன் ஆன்சர். ஓகே, ஸோ 17th கொஸ்டின் அண்ட் 18th கொஸ்டின். ஓகேயா, புரிஞ்சுதா?
ஸோ நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கொஷின்ஸ் எல்லாத்துக்கான ஆன்சரையும் கீழே போடுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் செஷனில் நம்ம என்ன க்ளூஸ் வச்சு அப்ரோச் பண்ணலாம் அப்படின்றத நான் உங்களுக்கு லைவ் வரும்பொழுது சொல்லி தருவேன். ஓகே, ஸோ ஃபார் மோர் கொஷின்ஸ் லைக் திஸ், மோர் செஷன்ஸ் லைக் திஸ், டு சப்ஸ்கிரைப் Veranda Race channel. Have a great day. Thank you.